பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா காஜல் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி மற்றும் ஜூலி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வார காலம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து தண்டனை அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற கால அவகாசத்தை நீட்டிச்ச மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்த்தி ஜூலி ரெண்டு பேருமே உள்ளதா இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு புது வரவா வந்து சக்தி உள்ள போயிருக்காரு. சக்தி என்னன்னா ஸ்நேகன் மற்றும் வையாபுரி இவங்க ரெண்டு பேரை தான் டார்கெட் பண்ணியிருக்காரு. அவங்கள ட்ரிகர் பண்றது நான் போனாதான் ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப தன்னோட கலவர வேலை அதாவது நாரதர் வேலையை வந்து உள்ள போயிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு, சில பிரச்சனைகள் உண்டு பண்றதுக்காக. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வெளி நிலவரம் வந்து தெரிஞ்சுட்டு உள்ள போன 4 பேரு, 3 பேர் வந்து இங்க இருந்து எலிமினேட் ஆகி போய் வெளி நிலவரத்தை தெரிஞ்சுட்டு வந்த 3 பேரு. இப்ப இந்த 7 பேர் வந்து வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை வைத்து அவர்கள் என்னென்ன மாதிரி விளையாட்டுகள் ஆட போகிறார்கள் அப்படிங்கறதா இந்த வாரத்தோட எபிசோடா இருக்கும். இந்த வாரம் வரக்கூடியது சில சுவாரஸ்யங்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய எபிசோட்ல வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் வந்து அரசியல் கருத்து வழக்கம் போல வந்து தெரிவிச்சாரு. இனிமேல் முகமூடி அணிந்து கொண்டு இருக்க மாட்டேன், எதனால கருத்து நேரடியா தெரிவிப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அதே மாதிரி எபிசோட் முடிகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல வந்து புரட்சி துவங்கி இருக்கு அப்படின்ட்டு நீட் சம்பந்தமா அனிதாவோட மரணம் சம்பந்தமா சில விஷயங்கள் சொன்னாரு. இது இவங்களால தான் வந்தது, அவங்களால தான் நடந்தது அப்படிங்கிற குற்றம் சொல்லுவதை விட்டுவிட்டு தீர்வை நோக்கி நீங்க பயணிக்கணும், இன்னும் 1 வருடம் இருக்கு, அதாவது நீட் அப்படிங்கிறது விலக்கு பெற முடியாத ஒன்று அப்படிங்கறதான் இப்போதைய சூழ்நிலை. சட்ட ரீதியா வந்து அதுக்கு இதுக்கப்புறம் வழி இல்லை. ஏன்னா வாங்கியிருந்தா இந்த வருஷம் வாங்கியிருக்கணும். இந்த வருஷம் வந்து நீட் அனுமதிக்கப்பட்டு விட்டதால அடுத்த வருஷம் நீதிமன்றத்துக்கு போனா கூட செல்லுபடி ஆகாது சட்டப்படி. இந்த மாதிரி சூழ்நிலையில நீட் வந்து நம்ம தமிழகத்தில இருந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி தேவை. அதைத்தான் அவர் மறைமுகமா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். மாணவர்கள் எல்லாம் வந்து கைகோர்த்து இதுக்கப்புறம் வந்து களம் இறங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நிகழ்வுகள் இந்த தேசத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுஜா மற்றும் ஜூலி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டது. ஏற்கனவே சுஜா வந்து ஜூலி மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோ அவங்க மாறிட்டானோ எந்த ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து வரல. மாறுவதற்கான முயற்சியும் செய்வதற்கு அவங்க தயாரா இல்லைங்கிற மாதிரி மனநிலையில தான் சுஜா இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரவ் வந்து திடீர்னு வந்து ஒரு முகமூடி அணிந்த ஒரு கும்பல் வந்து கூட்டு போயிடுறாங்க. முகமூடி அணிந்து ஒருத்தர் பைக்ல வருவாரு, அவர் தான் சக்தியோட என்ட்ரி இப்படிதான் கொடுத்தாங்க. ஆரவ் வந்து திடீர்னு கூட்டு போயிட்டாங்கன்னு அந்த எமோஷனை வந்து சுஜா வந்து வையாபுரி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்ப ஜூலியும் வந்து உள்ள மிங்கிள் ஆகுறாங்க. ஜூலி மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்களும் வந்து வையாபுரி கிட்ட அதே விஷயங்களை சொல்றாங்க. வையாபுரி எங்க நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. வந்துகிட்டு இருக்கிறப்ப ஜூலி வந்து விளையாண்டுட்டு இருந்தவங்கள கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா வந்து லவுடா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சுஜா வந்து கொஞ்சம் காமா பேசி எதுக்கு இப்படி கத்துற அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஜூலிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. ஜூலி வந்து இது என்னோட உணர்வு, என்னோட ஃபீலிங் அப்படிங்கிற எக்ஸ்போஸ் வந்து அந்த வேர்டிங்ல வந்து ரொம்ப லவுடா வந்து கொடுத்தோன்னே சுஜாக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்ப நாங்க நடிக்கிறோமா, எங்க கண்ணில் இருந்து வர்றதெல்லாம் கிளிசரின் போட்டு அழுதுட்டு இருக்கோமா, எங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு, கொஞ்சம் காமாயிரு அப்படின்ட்டு திரும்ப பதில் சொல்றாங்க. அதுக்கு ஜூலி வந்து ரொம்ப டென்ஷனா வந்து பேசிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் லூசு அப்படின்ட்டு சுஜா திட்டினாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரவ் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் வந்து அங்க கொஞ்ச நேரம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா வந்து காஜல் மட்டும்தான் காட்டினாங்க. அப்புறம் வந்து ஆரவ் வந்து திரும்ப கூட்டு போயிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன இது, ஒருவேளை மக்கள் கிட்ட வந்து ஆரவும் எலிமினேட் ஆகுறாருன்னு சொல்லியிருக்காங்களா என்ன இதுன்ட்டு அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள குழப்பங்கள் போயிட்டே இருந்தது. ஜூலி வந்து சுஜா கிட்ட நேரடியா போயிட்டு கேக்குறாங்க என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசுறப்ப வந்து இதான் என் வாய்ஸ், இதான் என்னோட ஃபீலிங்கே அப்படி இப்படின்ட்டு அவங்க நிறைய டைலாக்லாம் வந்து பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா ஜூலி வந்து ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துருக்காங்க. நர்ஸா வேலை பார்த்தவங்க வந்து இவ்வளவு லவுடா பேசுவாங்களா? அவங்க வந்து கொஞ்சம் அங்க கண்ட்ரோல் பண்ணி பேசுவாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன எமோஷனல் வந்தாலும் அவங்களால கத்தி பேச முடியாது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அங்க அவங்க வேலை பார்த்துருக்கிறப்ப லவுடா பேசுறது அவங்களோட பழக்கமா இருந்தா கூட அது வந்து மாறி இருக்கும். ஆனா வந்து ஏன் மாறல அப்படிங்கிறது தெரியல. தன்னோட குரல் வந்து இப்படி உயர்த்தி பேசுறதுதான் வந்து என்னோட குரல் அப்படிங்கிறத வந்து அவங்க மீண்டும் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான விமர்சனம் தான் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரிஞ்சது. எதையுமே வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணு அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு சொன்னாங்க. எப்பயுமே நீ விழும்போதுதான் விழுந்துடாத ஜூலின்னு சொல்ல முடியும். விழுந்ததுக்கு அப்புறம் வந்து ஓ விழுந்துட்டியா ஜூலி, ஏன் விழுந்த ஜூலி, இப்படி போயிருக்கலாமே ஜூலி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம பண்றது தப்பா இருக்கு அப்படின்னா
அந்த தப்பா இருக்கும்போதே அதை நம்ம சொல்லி திருத்துறது தான் வந்து சரியான விஷயம். அதுக்கு அதோட விளைவுகளை வந்து நம்ம சந்திக்கிறப்ப, நீ அன்னைக்கு தப்பு பண்ண பத்தியா, அதனாலதான் இந்த விளைவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயம் இல்லை. அதைத்தான் வந்து சுஜா இன்னைக்கு வந்து சொன்னாங்க. அது நியாயமான வாதமா தான் என் மனசுக்கு பட்டது. ஜூலி வந்து தன்னோட குரல் இப்படிதான், இதான் என்னோட உணர்வை தான் நான் வெளிப்படுத்தினேன், நான் எதையுமே ஓவர் ஆக்ட் பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் இந்த வாதத்தை வந்து இழுத்துட்டே போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் இந்த விளக்கங்கள் வந்து அவங்க தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டே போயிருக்கலாம். அந்த கான்வர்சேஷனே தேவையில்லை. இப்போ இவங்க இந்த கான்வர்சேஷன் போனனால தான் இவங்க மேல ஒரு நெகட்டிவ் வருது. சுஜாவே வந்து ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி, இப்போ எதுக்கு வளவளன்னு பேசுற, இதை முடி, என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா வந்து கேள்வி எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னை நியாயப்படுத்தணும் அப்படிங்கறக்காக அவங்க சிரத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது மக்களுக்கு போட்டு காட்டப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலி இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சரியா வந்து அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, சுஜா கிட்ட அவங்க வந்து பேசுறப்ப என்ன அறியாமலே அந்த ஃபீலிங்ல நான் லவுடா பேசிட்டேன், இதுக்கப்புறம் நான் காமா பேச முயற்சி பண்றேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருந்தாங்கன்னா, ஜூலி மேல ஒரு நல்ல இமேஜ் கொஞ்சமாவது, இது வரைக்கும் இருக்கிற நெகட்டிவ்ல கொஞ்சமாவது மாற முயற்சி ஆயிருக்கும். இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்றப்போ சுஜாவும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளையோ இல்ல தேவையில்லாத டென்ஷனையோ, ஜூலி மேல ஒரு கோபத்தையோ மேலும் வந்து வளர்த்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருப்பாங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு முயற்சி பண்றா போல அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகவாது அடுத்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு ஜூலி பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதாவது சிம்பிளா வந்து இப்ப ஜூலியோட நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து பாக்குறப்ப, வெளியே போனதுக்கு அப்புறம் யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இத மாதிரி யாராவது வந்து உன்னை பேசிட்டாங்க அப்படின்னா நீ வந்து உடனே கோவமா போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு பேசுறேல, அதுக்கு பதிலா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நேரா பேசினேன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலி வந்து அதைத்தான் ட்ரை பண்றாங்க, ஆனா கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இங்கேயும் பேசிட்டு திரும்ப இதே விஷயத்த பின்னாடி போய் வழக்கம் போல எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. நேற்று நடந்த ஆர்த்தி விஷயத்திலையும் சரி, இன்னைக்கு நடந்த சுஜா விஷயத்திலையும் சரி, சுஜாக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்ட்டு ஆரவ் வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷன்ல அவங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு வார காலம் ஜூலி உள்ள இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இப்ப சக்தியும் உள்ள வந்திருக்காருங்கிறப்ப என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. சிம்பிளா யோசிக்கிறப்ப திரும்ப வந்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ல இருந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேற ரூபத்துல அதே மாதிரி நடக்காது, வேற ரூபத்துல. ஏன்னா இப்ப எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்காங்க. வேற ரூபத்துல வந்து உருவாக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் தோணுது சுஜா ஜூலி மோதல் மூலம். இல்ல இது வழக்கம் போல நாளைக்கு நார்மல் ஆயிருதா அப்படின்னு எனக்கு தெரியல. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.